ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அண்ணன் ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம சீரியலில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சோமோ அந்த விஷயம் தாங்க நடந்துடுது. நம்ம ரம்யா வந்துட்டு தற்கொலை முயற்சி செஞ்சு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுறாங்க. அதுவும் இல்லாமல் எதிர்பாராத விதமாக வந்து நடக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்துருது. அதுதாங்க இன்னையோட எபிசோடில் நடக்க போகுது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் வந்து ஒன்று காத்திருக்குங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணன் வந்துக்கிட்டு எப்படியாச்சும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு சொல்லி தான் போராடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ரம்யா இருந்துகிட்டு அண்ணன் மேல பழிய தூக்கி போட்டு கரண்ட்டை வந்து பீஸ் போக வச்சு இந்த ஃபர்ஸ்ட் நைட் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அந்த பிளான் வந்து கடைசியில ஊத்திக்கிச்சு. என்ன ஆச்சுன்னாக்கா, அந்த இவர் வந்து முனிசிபாலிட்டியில வேலை செய்யற அண்ணா வந்துட்டு பார்த்து ஏதோ வந்து அவருக்கும் வந்து அப்புறம் ரம்யாவுக்கும் கனெக்ஷனே இல்லாத மாதிரி, அது ஐயோ இது என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி நேராக அண்ணன் ரூமுக்கு போயிட்டு அந்த ₹1 காயினை வந்து எடுக்கிறாங்க. இவங்களே வந்து குண்டு வைப்பாங்களா, அது இவங்களே எடுக்கிற மாதிரி எடுப்பாங்களா, அந்த மாதிரி டைலாக்ல வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி தாங்க இருக்கு இந்த விஷயம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா வந்து அவங்க மாமியார் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாத்தீங்களா அத்தை, எனக்கும் சரவணனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூமை தர மாதிரி தந்துட்டு இப்ப கரண்ட்ல வந்து கையை வச்சுட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது அன்னத்து மேலேயும் கார்த்திக் மேலேயும் பழிய தூக்கி போடுறாங்க. அப்படி வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கக்கூடாதுன்னு லைட் ஆஃப் பண்ணான்னு எவனா சொன்னா அவன் தாங்க 1ஆம் நம்பர் முட்டாளு. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எதுக்குங்க கரண்ட் தேவைப்படுது? எல்லாரும் வந்து லைட்டை அமர்த்திட்டு தான் ஃபர்ஸ்ட் நைட்டை வந்து கொண்டாடுவாங்க. ஆனால் கரண்ட்டை அமர்த்தினதால தான் வந்து ஃபர்ஸ்ட் நைட்டு நாங்கள் கொண்டாடலைன்னு ஒரு ரீல் விட்டாங்க பாருங்க நம்ம ரம்யா. அங்கே நிற்கிறாங்க. சரவணன் என்னவோ மனசுக்குள்ள நினச்சிட்டு தாங்க இருக்காரு. என்ன மேடம் நீங்கள் நமக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் கட்டாயிருக்கு, அப்போது அதுலேயே வந்து பூந்து விளையாடிட வேண்டியது தானே. அதை விட்டுட்டு கரண்ட் இல்லை நீங்கள் வேற ஒரு பக்கம் என்னை வந்து கடுப்பேற்றுறீங்களே மேடம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாரு சரவணன். அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கும்போது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அண்ணன் வந்துக்கிட்டு சூப்பராக அந்த பாலை வந்து 6 அடித்தாங்க. எப்படின்னாக்கா, சரி அத்தை, டைம் எதுக்கு வீணாக பேசிக்கிட்டு, அதான் கரண்ட் வந்துடுச்சுல்ல, இப்போ ஃபர்ஸ்ட் நைட்டை வந்து அவங்க நடந்துட்டோம், சந்தோஷமாக ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்புறம் போனதும் நம்ம சரவணன் ஒரு வேகத்தில் வந்து நம்ம ரம்யா மேலே பாயறதுக்காக போகும்போது, அங்கேயே நில்லுப்பா தம்பி, ஒரு 10 அடிக்கு அந்த பக்கமே இருங்க சரவணன், நீங்கள் வந்துட்டு என்னை தொடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரவணனுக்கும் செம்மையாக கோபம் வருது. என்னது தொடக்கூடாதா? அதுக்கு தான் நான் வந்து கல்யாணம் பண்ணி உன்னை கூட்டிகிட்டு வந்தேனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, நான் வந்துட்டு இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கான முதல் ரீசனே வந்து அந்த கார்த்தியையும் அன்னத்தையும் நிம்மதியாக வாழ விடக்கூடாதுன்னு தான். மற்றதெல்லாம் நமக்குள்ளே நடக்க வேண்டிய இதெல்லாம் வந்து அப்புறம் பார்க்கலாம் ஒரு 5 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதே 5 வருஷமா? 5 வருஷம் தான் என்ன வந்து சும்மா உக்காந்துட்டு இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்க, அது வந்து கைகலப்பாகுது. சரவணன் வந்து நல்லா அடி வெளுத்து வாங்குறாங்க நம்ம ரம்யாவை. சரவணன் வந்து ரம்யாவை வந்து அடிச்சது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா சூப்பர் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னாக்கா, நம்ம ரம்யா இருந்துக்கிட்டு ஐயோ இந்த குடும்பத்தில் வந்து நம்ம குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கலாம், நம்ம வந்தால் நம்ம நிம்மதியை கெடுத்துருவான் போலே இந்த சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நிம்மதியை மட்டுமா கெடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான், நம்மளே கெடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரம்யா வந்து ரொம்ப பயந்து போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் யாரும் இல்லாத சமயமாக பார்த்து அவங்களோட புடவையை ஒன்று எடுத்து ஃபேனில் வந்து தூக்கு மாட்டி அதில் வந்து தூக்கு மாட்டி தொங்கிடுறாங்க நம்ம ரம்யா. இப்போ தான் வந்து இதை வந்து கண்டிப்பாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் வந்து பார்த்து சரவணன் ஓடி வந்து அந்த கதவை உடைச்சி ரம்யாவை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்துடுறாங்க. இது மூலயமா வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு வந்து யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க இல்லைங்களா. அதனால் ரம்யா வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஆனால் ஃபர்ஸ்ட் நைட்டு நடக்கக்கூடாதுன்றதுனால தான் வந்து இவன் தூக்கு மாட்டிக்கிட்டான்ற விஷயம் வந்து நம்ம சரவணனுக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீ தூக்கு மாட்டி சாவறது, நானே உன்னை சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு கழுத்து நெரிச்சு சரவணனே கொண்டுடுவாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ ரம்யா வந்துட்டு என்ன பிளான் பண்ணாலும் சரி, அந்த வீட்டில் வந்து மருமகளாக அவள் வாழ்ந்து தாங்க ஆகணும். ரம்யா அவங்க வாழ்ந்து தான் ஆகணும். ப்ளஸ் வந்து சரவணனுக்கு பொண்டாட்டியாக இருந்து தான் ஆகணும். இதில் மாற்றமே இல்லை. என்னதான் நீ வந்துட்டு அன்னத்தோட கார்த்திக்கோட நிம்மதியை கெடுக்கணும்னு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருந்தாலும், இந்த வீட்டுக்குள்ளே என்னைக்கு நீ வந்தியோ அன்னைக்கே வந்து இந்த வீட்டுக்கு வந்து நீ மருமகள் ஆகிட்ட, இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வாரிசு பெற்று கொடுக்கறதுக்கு நீயும் ஒரு கடமை ஆகிட்ட. அதனால் இதுக்கப்புறம் வந்து ஓடவும் முடியாது ஒளிவும் முடியாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம ரம்யா வந்துட்டு என்ன சொன்னாலும் அவங்களோட எந்த ஒரு வார்த்தையும் செல்ஃப் எடுக்க போகிறதில்ல.
கொஞ்ச நேரத்தில் வந்து சரவணன் செருப்பு எடுக்க தான் போகிறாரு. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் வேணான்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா இருக்காங்க இல்லைங்களா, நம்ம சரவணனோட அம்மா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இங்கே பாரு தங்கம், நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து போகுமா அப்படி இப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ வந்துட்டு அண்ணத்துக்கு முன்னாடி நீ தான் வந்து குழந்தை பெற்று கொடுக்கணும், உன்னோட குழந்தைய நான் கையில் வாங்கி நான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்கும் போதே ஒரு பக்கம் நம்ம ரம்யாவுக்கு தலையெல்லாம் சுற்றுதுங்க. ஏன்னா அவங்க வந்து வந்ததுக்கு காரணம் அண்ணத்தோட நிம்மதியை கெடுக்கணும்ன்ட்டு. ஆனால் இங்கே என்னடான்னா குழந்தையெல்லாம் பெற்றுக்க சொல்லி நம்ம நிம்மதியை கெடுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரம்யாவோட மாமியார் வந்து இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றா ஆசையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற போதே ரம்யாவோட மூஞ்சி மாறுறதை வந்து கவனிக்கிறாங்க. ஓஹோ, இவ சரியில்லை, இவளுக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டு சரவணனோட அம்மாவும் வந்து ரம்யாவை போட்டு தள்ள முடிவு பண்ணுறாங்க. சரவணனும் ரம்யாவை போட்டு தள்ள முடிவு பண்ணுறாங்க. நம்ம ரம்யா மட்டும் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாகவும் நம்ம சரவணனுக்கு பொண்டாட்டியும் நடந்துக்காம போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ரம்யாவை வந்து சாவடிச்சுட்டு ரம்யா வந்து பாத்ரூமில் வழுக்கி விழுந்து மண்டை அடிப்பட்டு செத்துட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு காரணத்தை வந்து சாக்கா சொல்லி இவங்களே வந்து சங்கர் தூட்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து எப்படியாச்சும் இப்போ, அதாவது நம்ம ரம்யா வந்துட்டு சரவணனோட வாழ்கிறாங்க, வாழலை, அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் அவங்க தான் வாழலை, இவங்களையும் வாழ விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணமையும் கார்த்தியை வந்து நிம்மதியாக வாழ விடாமல் இருக்கிறது ரொம்பவே ஒரு தப்பான ஒரு கேடுகட்ட செயல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். அதனால் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேன். அப்படி மட்டும் அவங்க வந்து தானும் வாழாமல் அன்னத்தையும் வாழ விடாமல் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து சரவணனும் அவங்க அம்மாவும் வந்து சும்மா இருக்க மாட்டாங்கங்க. கண்டிப்பாக வந்து மாமியார் கொடுமை, புருஷன் கொடுமை எல்லாரும் பண்ணுவாங்க. ஏன் நாத்தனார் கொடுமை கூட ரெடியாக இருக்குது. யாருன்னு பார்த்தீங்களா, நம்ம சுரேகா தான். சுரேகா வந்துட்டு நம்ம ரம்யாவை வந்து கொடுமை பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சுரேகா இருந்துக்கிட்டு அப்பப்போ வந்து சுடுதண்ணி பிடிச்சி மூஞ்சில் ஊற்றுறது, அப்புறம் வந்து அடிதடி நடத்துறது, இந்த மாதிரி வம்பு இழுக்கிறதெல்லாம் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரம்யா கிட்ட. அதனால் சுரேகா பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சூப்பர் சுரேகா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கம் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதை ஆல்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம அன்னம் சீரியலை பற்றி போடுற இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது மூலயமா நீங்கள் நம்ம போடுற எந்த ஒரு அன்னம் சீரியல் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் வந்து நாங்கள் எந்த மாதிரிலாம் வீடியோஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் வந்து ஒரு ஆர்வமாக நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஓகேங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் வந்து கமெண்ட்டில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை இது நடக்கும், இல்லை ரம்யா வீட்டை விட்டு ஓடி போயிடுவா, இல்லை சண்முகமே வந்து ரம்யாவை அடித்து துரத்திடுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவாக பண்ணிவிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.